90s கிட்ஸ் கேமை வந்து நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். நிறைய பேர் இது எப்படி விளையாடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. வாங்க மாப்பிள்ளை கூட சேர்ந்து விளையாண்டுறலாம். வாங்க விளையாடலாம். எந்த பேஜில் விளையாட போகிறோம்? ஸோ ஹார்ட் நம்பரில் விளையாட போகிறோமா, ஈவன் நம்பரில் விளையாட போகிறோமாங்கிறது முடிவு பண்ணிக்கணும். ஆட் நம்பர் அப்படின்னா 1, 3, 5, 7, 9. இது ஈவன்னா 2, 4, 6, 8, 10. 10ங்கிறது நீங்கள் 0 எடுத்தீங்கன்னா 10 கணக்கு வந்துடும். இப்போ நானும் மாப்பிள்ளையும் விளையாட போகிறோம். ஸோ அதனால மாப்பிள்ளை பேரும் நம்ம பேரும் எழுதிக்கலாம். இதோட டீம் யார், நீங்கள் ஏ டீம் பி டீம் மாதிரி பேர் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் நம்பர் விளையாட போகிறோம். ஸோ அதனால 3, 5, 7, 9. ஃபஸ்ட்டு நான் தான், அதனால நான் விளையாட போகிறேன். கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், இல்லைன்னா இப்படியே எடுக்கலாம். ஸோ 1க்கு வந்து நான் இங்கே ஹெட்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் எடுக்க போகிறேன். மாப்பிள்ளைக்கு வந்து 9 வந்திருக்கு. ஸோ 9க்கு வந்து ஒரு ஹெட்டு வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நான் 7 எடுத்துருக்கிறனால இப்போ 2வது தரம் வரனால இதை வந்து நம்ம இப்போ பாடி வரைகிறோம். வந்து நம்ம பாடி வரைக்கும் வந்திருக்கிறோம், அதனால ஒரு ஹேண்டு போட்டுக்கிறோம். ஹேண்டு போட்டிருக்கிறோம், 2வது ஹேண்ட் போடுறோம். ஹேண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால இப்போ லெக்கு வந்து ஒரு லெக்கு. இப்போ 1க்கு வந்து இங்கே வந்து லெக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 5 வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ கன் வந்துடுச்சு. கன் வந்தோடனே சுட முடியாது, ஒரு புல்லட் வாங்கிட்டு புல்லட்டுக்கு அடுத்தது தான் நம்ம சுடணும். இப்போ 5ஆம் நம்பர் வந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல் தடவை ஹெட்டு வரைஞ்சிருவோம். இது அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் ஆடணும். மீண்டும் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 5 வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாடி. அதுக்கப்புறம் மீண்டும் ஆடும்போது உங்களுக்கு 5 வந்து ஹேண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டு, அதுக்கப்புறம் ஒரு லெக்கு, அதுக்கப்புறம் ஒரு லெக்கு. 1 பாடி வந்து 2, 3, 4, 5, 6 தடவை இது முடிஞ்சுது. 7வது தடவை நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு கன் வரும். 8வது தடவை வந்துட்டு உங்களுக்கு புல்லட் வரும். புல்லட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யார் இங்கே வந்து கன்னோடு இருக்காங்களோ இல்லை வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கோ அவங்கள வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். எந்த நம்பரை ஷூட் பண்ணுறீங்களோ. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு 7ஆம் நம்பரை ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் தடவை அவங்க 7 எடுத்தாங்கன்னா அவங்களால விளையாட முடியாது. ஒரு 5 மட்டும் வந்துருங்களேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 3.5 லட்சம் பேர் பார்த்துட்டு இதை வந்து வீடியோவாக போடுங்கன்னு நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய 90s கிட்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் இதை விளையாண்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம 3 எடுத்துருக்குறோம். ஸோ 3க்கு வந்துட்டு ஒரு ஹேண்டு போட்டுக்கலாம். மாப்பிள்ளை வந்து 9 எடுத்துருக்காரு, ஒரு லெக்கு. துப்பாக்கி போட்டுக்கலாம். அதுதானே பிரச்சனையாகவே இருக்கு. 7 இன்னொரு 5 எடுத்தோம்னா நமக்கு புல்லட் வந்துடும். 5க்கு புல்லட் வந்துருச்சு. 3 மாப்பிள்ளை வந்து 3. இன்னொரு 5 எடுத்தோம்னா நம்ம யாரை வேணாலும் சுட்டுடலாம். உனக்கு 5 விழுகாது. 5 ஆல்ரெடி யார் வந்து துப்பாக்கியோ இல்லை புல்லட்டோ வச்சுருக்காங்களோ அவங்கள சுட்டுட்டோம்னா ரெடி ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் இதில் வந்து யாருமே புல்லட் இல்லை. ஸோ ஆல்ரெடி துப்பாக்கி வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து ஷூட் பண்ணிடலாம். இன்னி 5ஆவது நம்பர் அவருக்கு ஆட்டம் இல்லை. 3 துப்பாக்கி, ஒரு 5. இப்படி மாதிரி இப்படி பேஜ் மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஆட்டம் இல்லை. 5, 7 துப்பாக்கி, 9. 3 லோடு. இவருக்கு ஒரு புல்லட் வந்துருச்சு. 3 இங்கே வேறுங்க. இப்போ 5 அப்ளை நம்ம சுட்டோம். ஸோ அவரையே சுட போகிறார். இவரத்தை சுட போகிறீங்க? அவரை தான் சுட போகிறேன். அதே அவரையே சுட்டுவிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு 7 விழுந்தா பரவாயில்லையோ. 9 புல்லட். ஒரு 9, 7. எனக்கு ஒரு 7. 3க்கு வந்து மாப்பிள்ளைக்கு அடுத்த புல்லட் வந்துடுச்சு. 5 ஆட்டம் இல்லை. 9 ஆல்ரெடி புல்லட் லோட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது இந்த பர்சனை சுட போகிறாரு. இப்போ வந்துட்டு எனக்கு 5ம் 9ம் ஆட்டம் இல்லை. 3 வந்து ஆல்ரெடி புல்லட் லோட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் யாரை வேணால் சுடலாம். இவங்கள யாராவது சுடுறீங்களா? இந்த பையனை சுட்டுட்டாங்க. புல்லட் 7, ஒரு 3, 1 ஆட்டம் இல்லை. ஒரு 3 ஆட்டம் இல்லை. ஒரு 7, 5 ஆட்டம் இல்லை. ஒரு 3 புல்லட் இருக்கு. ஒரு 3 புல்லட்டில் 2 புல்லட் முடிஞ்சு, ஒரு புல்லட் மட்டும் இருக்கு. 1, 2, 3 அப்படி மத்தியா மாப்பிள்ளை தயாராக இருக்கிறார். 5 ஆட்டம் இல்லை. 7 போட்டு தள்ளுங்க. இந்த கேமோட வின்னர் சுரேஷ் மாப்பிள்ளை தான். ஸோ நீங்களே இதே மாதிரி 90s கிட்ஸு இல்லை உங்கள் குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாண்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.